कर लो अनुभव प्रभु प्यार का, बाहों में वो बुला रहा, वो करुणा कर दया का सागर, स्नेह में सबको समा रहा। कर लो अनुभव प्रभु प्यार का, कर लो अनुभव प्रभु प्यार का, कर लो अनुभव प्रभु प्यार का, बाहों में वो बुला रहा, वो करुणा कर दया का सागर, स्नेह में सबको समा रहा, स्नेह में सबको समा रहा। आओ प्रभु शरण आओ, प्रभु शरण कर लो अनुभव प्रभु प्यार का। सुबह हुई जब आँख खुली तो कुछ घड़ियाँ कर प्रभु के नाम, सुबह हुई जब आँख खुली तो कुछ घड़ियाँ कर प्रभु के नाम, प्रभु किरण को हृदय में भर लो, कर लो आनंद दिव्य ललाम, प्रभु किरण को हृदय में भर लो, कर लो आनंद दिव्य ललाम, महामिलन की मंगल बेला, महामिलन की मंगल बेला, प्रभु मिलन जग मना रहा, वो करुणा कर दया का सागर, स्नेह में सबको समा रहा, स्नेह में सबको समा रहा। प्रभु शरण आओ, प्रभु शरण मस्त पवन ये खिला चमन, ये दिन और ये दिन मान मिला, ये तन मन ये जीवन तुझको ईश्वर का वरदान मिला, ईश्वर का वरदान मिला। सफल करो और पाओ सफलता।
करो और पाओ सफलता। मुरली मधुर वो सुना रहा, वो करुणा कर दया का सागर, स्नेह में सबको समा रहा, स्नेह में सबको समा रहा। आओ प्रभु शरण आओ। अहो भाव के भरे भाव से पल पल प्रभु गुणगान करो। ध्यान धरो जो ध्यान है रखता, प्रभु कृपा का पान करो, प्रभु कृपा का पान करो। पास में आकर वो रत्नाकर, पास में आकर वो रत्नाकर, रतन अनोखे लुटा रहा। वो करुणा कर दया का सागर, स्नेह में सबको समा रहा, स्नेह में सबको समा रहा। आओ प्रभु शरण आओ, आओ प्रभु शरण आओ। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा।
लूं दुलारे, ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। சாந்தி. 17:3 பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க, மீட்டே பச்சே पढ़ाई ही कमाई है, पढ़ाई सोर्स ऑफ इनकम है, इस पढ़ाई से ही तुम्हें 21 जन्मों के लिए खजाना जमा करना है. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, படிப்பு தான் வருமானம். படிப்பு வருமானத்திற்கான மூலதனம். இந்த படிப்பு மூலம்தான் நீங்கள் 21 பிறவிகளினுடைய பொக்கிஷங்களை சேமிப்பு செய்ய வேண்டும். இந்த படிப்பு தான் வருமானத்துக்கான மூலதனம். இதன் மூலமாக தான் நம்மளுடைய வருமானத்தை நம்ம 21 பிறவிகளுக்கான பொக்கிஷங்களை சேமிப்பு செய்கிறோம். प्रश्न, जिन बच्चों पर प्रकाशपति की दशा होगी उनकी निशानी क्या दिखाई देगी? பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த குழந்தைகள் மேலே குருவினுடைய பார்வை இருக்கோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? குரு பார்வை நம்ம மேலேயே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? உத்தர், உன்கா பூரா பூரா தியான் ஸ்ரீமத் பர் ஹோகா. குரு பார்வை இருப்பவர்கள் அவர்களுடைய முழு கவனம் முழுவதும் ஞானத்தின் மேல், அதாவது ஸ்ரீமத் பாபா என்ன கொடுக்குறாங்க அதன் மீது தான் இருக்கும். படாயி அச்சி தரக் படைங்க. அவர்களுடைய முழு கவனம் ஸ்ரீமத் மேலே இருக்கும். படிப்பை மிகவும் நன்றாக படிப்பார்கள். கபிபி ஃபெயில் நை ஹோங்கே. அவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஸ்ரீமத் கா உல்லங்கன் கர்னே வாலே ஹி படாயி மே ஃபெயில் ஹோத்தே. யார் ஸ்ரீமத்திற்கு அவமரியாதை செய்கின்றார்களோ அவர்கள்தான் ஃபெயில் ஆகுவார்கள். உன் பர் ஃபிர் ராகு கி தசா பைட் ஜாத்தி. அப்போ குரு பார்வை இருக்குன்னா அவர்கள் ஸ்ரீமத் மேலே கவனம் கொடுப்பாங்க. அவங்களுடைய கவனம் முழுவதும் ஸ்ரீமத்தில் இருக்கும். படிப்பை நன்றாக படிப்பார்கள். அவங்க ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஆனால் யார் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க மேலே பிறகு ராகுவோட திசை வந்து விடுகிறது. अभी तुम बच्चों पर प्रकाशपति बाप द्वारा प्रकाशपति की दशा बैठी है. இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மீது குரு பகவான், அவர் தான் பிரகாஷ்பதி. அப்போ இந்த குரு பகவான் மூலமாக குரு திசை நம்மீது ஏற்பட்டுள்ளது. கீத், இஸ் பாப் கி துனியா சே ஹமே தூர் லே சலோ பிரபு. பாபா இன்னைக்கு பாடல் சொல்கிறாங்க, இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை தூரமாக அழைத்து செல்லுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. ஏஹே பாப் ஆத்மாவுக்கு புகார். பாபா சொல்கிறாங்க, இது யார் இப்படி அழைக்கிறா? எங்களை இந்த பாவ உலகத்திலிருந்து தூரமாக அழைச்சிட்டு போங்க பிரபு அப்படின்னு சொல்லி அழைப்பது பாவ ஆத்மாக்கள். தும்கோ தோ புகார்னா நெய். குழந்தைகளாகிய நீங்கள் அப்படி கூப்பாடு போடணுங்கிற அவசியம் இல்லை. கியோங்கி தும் பாவன் பண்றகேகோ. ஏனென்றால் நீங்கள் பாவனமாகிட்டே இருக்கீங்க. ஏக தாரன் கர்னேக்கி பாத் ஹை. இது குழந்தைகள் நீங்கள் தாரணை செய்கிறதுக்கான விஷயம். படா பாரி ஏ கஜானா ஹே. பாபா சொல்கிறாங்க, இந்த கஜானா, இந்த ஞானம், இந்த ஸ்ரீமத் எல்லாமே மிகவும் உயர்ந்த பொக்கிஷம். ஜெய்சே ஸ்கூல் கி படாய் பி கஜானா ஹைனா. எப்படி உலகத்தில் பள்ளியில் என்ன கல்வி கற்றுத்தராங்களோ அது கூட ஒரு பொக்கிஷம். படாய் சே சரி நிர்வாக செலுத்தா ஹை. அந்த படிப்பு மூலமாக தான் ஷரீரத்திற்கான நிர்வாகம் செய்யப்படுது. பச்சி ஜான்தே ஹே பகவான் படாத்தே. இப்போ குழந்தைகள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், நமக்கு பகவானே படிப்பிக்கின்றார்.
एक बड़ी ऊंच कमाई है क्योंकि एम ऑब्जेक्ट सामने गड़ी है. இது மிகவும் உயர்ந்த வருமானமாக இருக்கு. ஏனென்றால் இந்த வருமானத்தினுடைய எய்ம் ஆப்ஜெக்டும் நம்மளுடைய முன்பாக இருக்குது. சச்சா சச்சா ஏக சத்சங் சாரே கல்பமே ஏகி பார் ஹோத்தா ஹை. உண்மையிலும் உண்மையான இந்த சத்சங்கம் முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறைதான் ஏற்படுகிறது. ஜப்கி புகார்த்தே ஹே பதீத் பாவன் ஆவோ. அப்போ இந்த உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் முழு கல்பத்திலும் இந்த ஒரு முறை தான் ஏற்படுகிறது. अब वह पुकारते रहते यहाँ तुम्हारे सामने बैठे हो. அப்போ உலகத்தில் எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, எங்கள் இந்த பாவ உலகத்திலேருந்து எங்களை தூரமாக அழைச்சிட்டு போங்க அப்படின்னு எல்லாரும் கூப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவோட எதிரில் அமர்ந்திருக்கிறீங்க. तुम बच्चे जानते हो हम पुरुषार्थ कर रहे हैं नई दुनिया के लिए जहाँ दुख का नाम निशान नहीं होगा. இப்போ குழந்தைகள் நாம் தெரிஞ்சிருக்கிறோம், இப்போ நம்ம முயற்சி செய்வதே புது உலகத்திற்காக. அந்த புது உலகத்தில் துக்கம் அப்படிங்கிற பெயரோ அடையாளமோ கிடையாது. தும்கோ சைன் மில்தா ஹை ஸ்வர்க்குமே. பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எங்கே? ஸ்வர்க்கத்தில். நரக்மே தோடேகி சைன். இந்த நரகத்தில் ஒருபோதும் நிம்மதி இல்லை. எகுத்தோ விஷ சாகர கலியுகேனா. ஏன்னா இது உலகம் விஷக்கடலாக இருக்குது, இது கலியுகமாக இருக்கிறது இல்லையா. சப் துக்கி ஹே. உலகத்தில் எல்லாரும் துக்கமே துக்கமாக இருக்காங்க. भ्रष्टाचार से पैदा होने वाले हैं इसलिए आत्मा पुकारते बाबा हम अब पतित बन गए. இப்போ உலகத்தில் எல்லோருமே பிரஷ்டாச்சாரத்தினால ஜென்மம் எடுத்தவர்கள். எனவே தான் ஆத்மா என்ன கூப்பிடுது, நாங்கள் பதீத்தம் ஆயிட்டோம், பாபா நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பாவன் ஹோனே கேலியே கங்காமே ஸ்நான் கர்னே ஜாத்தே. இப்போ நாங்கள் எல்லோருமே பதீத்தம் ஆயிட்டோம், எங்களை பாவனம் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பதீத்த பாவனரை கூப்பிடுறாங்க, பிறகு கங்கையில் போய் குளிக்கிறாங்க. அச்சா ஸ்நான் கியா தோ பாவன் ஹோ ஜானா சாஹியேனா. அப்போ பாபா கேட்குறாரு, என்னைய கூப்பிட்டீங்க பதீத்த பாவனனே வாங்கன்னு, பிறகு கங்கையில் போய் குளிச்சிங்க, சரி கங்கையில் குளித்ததுனால பாவனம் ஆயிட்டீங்களா என்ன? ஃபிர் கடி கடி தக்கே கியோ காத்தே ஹோ. அப்போது கங்கையில் குளித்து நீங்கள் எல்லாரும் பாவனம் ஆயிருக்கணும் இல்லையா, பிறகு ஏன் மறுபடியும் அங்கே இங்கே அலைந்து திரிஞ்சிட்டே இருக்கீங்க? தக்கே காத்தே சீடி நீச்சே உத்தர்த்தே பாபா ஆத்மா பன் ஜாத்தே. அப்போ குழந்தைகள் இப்படி உலகத்தில் பதீத்தம் ஆயிட்டு அங்கே இங்கே அலைந்து திரிந்து மேலிருந்து ஆத்மா கீழே இறங்கி பாவாத்மாவாக ஆகிவிட்டது. सौरासी का राज तुम बच्चों को बाप ही बैठ समझाते और धर्म वाले तो 84 जन्म लेते नहीं. இப்போ 84 பிறவிகளுடைய ரகசியம் கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரும் 84 பிறவிகளை தெரிந்திருக்கவில்லை. तुम्हारे पास ये 84 जन्मों की चित्र बड़ा अच्छा बना हुआ. அப்போ குழந்தைகளாகி உங்களுக்காக பாருங்க, இந்த 84 பிறவிகளுடைய இந்த ஏணிப்படி சித்திரம் மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கு. கல்ப விருட்சகாபி சித்திரஹே கீதாமே. அதே போல் கீதையிலையும் இந்த கல்ப விருட்சத்தினுடைய சித்திரம் இருக்கின்றது. परंतु भगवान ने गीता कब सुनाई, क्या आकर किया, ये कुछ नहीं जानते. அப்போ கீதையில் கல்பவருஷ படம் கூட இருக்குது, ஆனால் உண்மையிலேயே பகவான் கீதையை எப்போது சொன்னார், வந்து என்ன செய்தார் அப்படிங்கிறத யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. और धर्म वाले अपने अपने शास्त्र को जानते, भारतवासी बिल्कुल नहीं जानते. அப்போ மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் தன்னுடைய தர்மத்தையும் தர்ம சாஸ்திரங்களையும் நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாரதவாசிகள் தான் தன்னுடைய தர்ம சாஸ்திரம் கீதையை தெரிந்திருக்கவில்லை. பாப் कहते हैं मैं संगम युग पर ही स्वर्ग की स्थापना करने आता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் இந்த சங்கம யுகத்தில் தான் ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செய்கிறதுக்காக வருகின்றேன். ட்ராமாமே சேஞ்ச் ஹோனை சக்தி. இதில் இந்த ட்ராமாவில் இந்த விஷயம் மாற்றம் ஏற்படவே முடியாது. जो कुछ ड्रामा में नूंद है वह कुबहू होना ही है. அப்போ இந்த ட்ராமாவில் எது
நிச்சயிக்கப்பட்டதோ அது மறுபடியும் நிகழத்தான் வேண்டும். ஐசே நஹி ஹோக்கர் ஃபிர் பதல் ஜானா ஹை. அப்படி ஒருபோதும் நடக்காது. ஒரு தடவை நடந்திருக்கிறது, பிறகு அது மாறிடுச்சு அப்படின்ற விஷயமே இந்த ட்ராமாவில் கிடையாது. तुम बच्चों को बुद्धि में ड्रामा का चक्र पूरा बैठा हुआ है. இப்போ குழந்தைகளுடைய புத்தியில் இந்த ட்ராமாவுடைய சக்கரம் முழுசாக அமர்ந்திருக்கு. இந்த ஞானம் इस सौरासी के चक्र से तुम कभी छूट नहीं सकते हो, अर्थात एक दुनिया कभी खत्म नहीं हो सकती. அப்போ இந்த 84 பிறவிகளுடைய சக்கரத்திலிருந்து குழந்தைகள் நீங்கள் விடுபடவே முடியாது. அதாவது இந்த உலகம் ஒருபோதும் அழிவதே கிடையாது. வேர்ல்டு की हिस्ट्री ஜியாகிரஃபி ரிப்பீட் होती ही रहती है. அப்போ இந்த உலகத்தினுடைய வரலாறு புவியியல் என்பது மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ये सौरासी का चक्र बहुत ज़रूरी है. त्रिमूर्ति और गोला तो मुख्य चित्र है. அப்போ இந்த 84 பிறவிகளுடைய இந்த ஏணிப்படி சித்திரம் ரொம்ப அவசியமானதுன்னு சொல்கிறாங்க பாபா. திரிமூர்த்தி சித்திரம் மற்றும் இந்த உலக நாடக சித்திரம், இந்த 2 சித்திரமுமே ரொம்ப முக்கியமானது. திரிமூர்த்தி, ஏணிப்படி, உலக நாடக சக்கரம். गोले में क्लियर दिखाया हुआ है हर एक युग 1250 वर्ष का है. அப்போ இந்த உலக நாடக சக்கரத்தில் என்ன தெளிவாக காட்டப்பட்டிருக்கு? ஒவ்வொரு யுகங்களுமே 1250 வருடங்கள். இது ரொம்ப கிளியராக இருக்குது. ஏஹே ஜெய்சே அந்தோங்கே ஆகே ஐநா ஹே. பாபா சொல்கிறாங்க, இந்த விஷயம்லாம் கண்ணிழந்தவர்களுக்கு, அதாவது பார்வையற்றவர்களுக்கு முன்னாடி இது ஒரு கண்ணாடி போன்ற விஷயம். சௌராசி ஜனம் பத்திரிகா ஐநா ஹே. அப்போ 84 பிறவிகளுடைய ஜாதகமே அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க பாபா. 84 பிறவிகள் நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஜாதகமே எதில் இருக்கான்? இந்த சித்திரங்களில் இருக்குது. பாப் தும் பச்சோं की தசா வர்ணன் கர்த்தே. இப்போ குழந்தைகளுடைய திசைகளை, என்னென்ன திசை நடக்குது குழந்தைகளுக்குங்கிறத இப்போ பாபா இந்த ஜாதகத்தில் நமக்கு வர்ணனை செய்கிறார். பாப் தும்ஹே பேஹத்துக்கு தசா பதலாத்தே. பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் உங்களோட ஜாதகத்தை பார்த்து அந்த திசை உலகாயுத திசை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா இந்த சித்திரத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட திசை சொல்கிறார். அபி தும் பச்சோங் பர் பிரகஸ்பதிக்கு அவினாஷி தசா பைட்டி ஹே. இப்போ நம்மளோட ஜாதகத்தில் என்ன இருக்கான்? இப்போ குழந்தைகளாகிய உங்கள் மேலே எல்லையற்ற அழிவற்ற தந்தையினுடைய குரு திசை என்பது ஏற்பட்டிருக்கு. ஃபிர்ஹே படாய் பர் மதார். இப்போ குரு திசை நம்ம மேலே ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் படிப்பு. कोई पर बृहस्पति की, कोई पर शुक्र की, कोई पर राहु की दशा बैठी है. இப்போ ஒரு சிலர் மேலே குரு திசை ஏற்பட்டிருக்கு, ஒரு சிலர் மேலே சுக்கிர திசை ஏற்பட்டிருக்கு, ஒரு சிலர் மேலே ராகு திசையும் ஏற்பட்டிருக்கு. நாபாஸ் ஹுவா தோ ராகு கி தசா கஹேங்கே. அப்போ யார் தோல்வி அடைகிறாங்களோ அவங்க மேலே என்ன திசை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும்? ராகு திசை. யஹா பி ஐசே ஹே. அப்போ யார் தோல்வி அடைகிறாங்களோ அவங்கள மேலே தான் ராகு திசை ஏற்பட்டிருக்கு. இங்கேயும் அதே போல தான். ஸ்ரீமத் பர் நை சல்தே ஹே தோ ராகு கி அவினாசி தசா பைட் ஜாத்தி. பாபா சொல்கிறாங்க, யார் ஸ்ரீமத் படி நடக்கலையோ அவர்கள் மேலே அழிவற்ற ராகு திசை ஏற்பட்டுடுது. एक प्रकस्पति की अविनाशी दशा, एक फिर राहु की दशा हो जाती. அப்போ பாபா சொல்கிறாங்க, யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க அவங்க மேலே குரு பார்வை அழிவற்ற பார்வை. அதே போல் ஸ்ரீமத் படி நடக்காதவங்க மேலே அழிவற்ற ராகுவோட பார்வை. तुम बच्चों को पढ़ाई पर पूरा ध्यान देना चाहिए, इसमें बहाना नहीं देना चाहिए. இப்போ குழந்தைகள் நீங்கள் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். இதில் குழந்தைகள் நீங்கள் ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. सेंटर दूर है, ये है, पैदल करने में 6 घंटे भी लगे तो भी पहुंचना चाहिए. பாபா இன்னைக்கு அதில் முக்கியமாக சொல்கிறாங்க, சென்டர் எங்களுக்கு தூரமாக இருக்குது, இப்படி இருக்குது, அங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் நடந்து வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு குழந்தைகள் நீங்கள் சாக்கு போக்கெலாம் சொல்லக்கூடாது. 6 மணி நேரம் ஆனால் கூட குழந்தைகள் நீங்கள்
சென்டருக்கு வரணும், முரளி கேட்க வேண்டும். மனுஷிய யாத்திரம் पर जाते कितना தக்கே காத்தே. பாருங்க, மனிதர்கள் யாத்திரைக்காக போகிறாங்கன்னா எவ்வளோ அலைகிறாங்க. ஆகே बहुत पैदल जाते थे, बैलगाड़ी में भी जाते थे. இப்போ இதற்கு முன்னாடிலாம் உலகத்தில் நிறைய பேர் கால்நடையாகவே நடந்து யாத்திரை போவாங்க. ஒரு சிலர் மாட்டு வண்டியில் கூட என்ன பண்ணுறாங்களாம், யாத்திரை போகிறாங்க. ஏக தோ ஏக் சஹர் கி பாத் ஹே. அப்போது யாத்திரை போகிறவங்க ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு கூட போயிடுறாங்க. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஞானம் கேட்க வரீங்கன்னா ஒரே சிட்டியில் உள்ள விஷயம் தானே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தானே ஞானம் கேட்க வரீங்க. यह बाप की कितनी बड़ी यूनिवर्सिटी जिससे तुम यह लक्ष्मी नारायण बनते हो. அப்போ இது பாபாவுடைய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். இதன் மூலமாக நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராகவே ஆகுகின்றீர்கள். ऐसी ऊंच पढ़ाई के लिए कोई कहे दूर पड़ता है या फुर्सत नहीं, तो बाप क्या कहेंगे. அப்போது பாபா சொல்கிறாங்க, இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கான படிப்பை படிக்கிறீங்க. இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த படிப்பில் குழந்தைகள் நீங்கள் இவ்வளோ தூரமாக இருக்குது, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்லாம் குழந்தைகள் சாக்கு சொன்னால் பாபா என்ன சொல்லுவார், ஏக பச்சா தோ லாயக் நஹி. பாபா என்ன தெரிஞ்சுக்கிறாரா, இந்த குழந்தை லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு தகுதி இல்லை. बाप ऊंचा उठाने आते यह अपनी सत्यानाश कर देते. பாபா என்ன நினைக்கிறாரா, நான் குழந்தைகளை உயர்ந்த நிலை அடைய வைக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த குழந்தை தன்னுடைய சத்தியநாசம் செய்து கொள்கிறது, தன்னுடைய உண்மையான நிலையவே அழித்து கொள்கின்றது. ஸ்ரீமத் कहती है पवित्र बनो, தெய்வீ குண் தாரன் கரோ. ஸ்ரீமத் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, நம்ம பவித்திரமாக ஆக வேண்டும், தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இக்கட்டே रहते भी विकार में नहीं जाना है. ஸ்ரீமத் நமக்கு சொல்கிறதே தெய்வீக குணங்களை தாரணா பண்ணணும், பவித்திரமாகணும். அப்போ இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து இருந்தாலும் கூட விகாரத்தில் வசமாகக்கூடாது. बीच में ज्ञान योगी तलवार है, हमको तो पवित्र दुनिया का मालिक बनना है. அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில என்ன வாழ் இருக்கிறதா, நம்ம பவித்திரமான உலகிற்கு எஜமானன் ஆக வேண்டும் அப்படிங்கிற வாழ். அபி தோ பதி துனியாக்கே மாலிக் ஹேனா. பாபா சொல்கிறாங்க, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், உலகத்தில் எல்லாருமே பதீத்த உலகத்தினுடைய எஜமானர்கள். वो देवताएं थे डबल सिरदाज, फिर आधा कलब के बाद लाइट का ताज उड़ जाता है. பாபா சொல்கிறாங்க, அந்த தேவதைகள் முதல்ல இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தாங்க. பிறகு அரைக்கல்பத்திற்கு பிறகு அந்த தேவதைகள்கிட்ட இருந்த ஒளி கிரீடம், பவித்திரத்தாவினுடைய கிரீடம் என்பது காணாமல் போய்விட்டது. இச்சமய லைட் கா தாஜ் கோய் பர் பி நெய். இப்போ இந்த உலகத்தில் இருக்கவங்க இப்போ யார்கிட்டையுமே ஒளி கிரீடம், அதாவது பவித்திரத்தாவினுடைய கிரீடம் கிடையாது. सिर्फ जो धर्म स्थापक है उन पर हो सकता है, क्योंकि वो पवित्र आत्माएं शरीर में आकर प्रवेश करती. அப்போ இந்த நேரத்தில் ஒளி கிரீடம், தூய்மை கிரீடம் யார்கிட்டையுமே இல்லை. ஆனால் யார் தர்மஸ்தாபகர்களாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த ஒளி கிரீடம் என்பது இருக்க முடியும். ஏன்னா பவித்திரமான ஆத்மாக்கள் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி தான் ஒரு தர்மத்தையே உருவாக்குறாங்க. यही भारत है जिसमें डबल सिरदाज भी थे, सिंगल ताज वाले भी थे. அப்போ இதே பாரத தேசத்தில் தான் இரட்டை கிரீடதாரிகளும் வாழ்ந்தார்கள், ஒரு கிரீடம் உடையவர்களும் வாழ்ந்தார்கள். अभी तक भी डबल सिरदाज के आगे सिंगल ताज वाले माथा टेकते, क्योंकि वह है पवित्र महाराजा महारानी. இப்போ வரைக்கும் கூட இரட்டை கிரீடதாரியாக இருந்தவர்கள் முன்பு இந்த ஒரு கிரீடம் உடையவர்கள் தலை வணங்குறாங்க. ஏன்னா அவர்கள் பவித்திரமான மகாராஜா மகாராணியாக வாழ்ந்திருக்கிறாங்க. महाराजाएं राजाएं से बड़े होते हैं, उनके पास बड़ी बड़ी जागीर होती है. அப்போ மகாராஜாக்களிடம் மகாராஜாக்கள் ராஜாக்களை விட பெரியவர்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ரொம்ப பெரிய பெரிய உயர்ந்த சொத்துக்கள் இருக்கும். सभा में भी महाराजाएं आगे और राजाएं पीछे बैठते हैं नंबर 1.
இப்போ ஒரு சபை கூடுதுன்னா கூட, ராஜாக்களுடைய சபை கூடும்போது கூட முதல்ல மகாராஜாக்கள் தான் முன்னாடி அமர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிறகு தான் ராஜாக்கள் அமர்ந்திருப்பாங்க நம்பர் வாரா. காய்தேசீர் உன்ஹோக்கி தர்பார் லக்தி. அப்போ ராஜாக்களுடைய அந்த தர்பார் கூட்டம் கூட, சபை கூடுவது கூட எப்படி தான் இருக்கும்? நியமப்படி தான் நடக்கும். எஹ்பி ஈஸ்வரிய தர்பார். பாபா சொல்கிறாங்க அதே போன்று இதுவும் ஈஸ்வரிய தர்பாராக இருக்குது. இன்கோ இந்திர சபாபி காயா ஜாத்தா. அப்போ இதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? இந்த ஈஸ்வரிய தர்பாருக்கு இந்திர சபை என்று கூட நம்ம சொல்லலாம். தும் ஞான்சே பரியா பன்தே ஹோ. இப்போ நீங்கள் ஞானத்தின் மூலமாக பரிகளாக, தேவதைகளாக ஆகிறீங்க. கூப்சூரத்கோ பரி கஹா ஜாத்தா ஏன்னா பாபா சொல்கிறாங்க யார் அழகாக இருக்காங்களோ அவங்கள என்ன சொல்லுவாங்களா? பரி, தேவதையாக இருக்காங்க அப்படி சொல்லப்படுது. ராதே கிருஷ்ணக்கு நேச்சுரல் பியூட்டி ஹைனா. பாருங்கள், ராதா கிருஷ்ணர் இயல்பாகவே ரொம்ப அழகானவர்களாக இருக்காங்க. इसलिए சுந்தர் கஹா ஜாத்தா. அதனால தான் கிருஷ்ணருக்கு இன்னொரு பெயர் சுந்தரமாக இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. फिर जब काम चिता पर बैठते तो वह भी भिन्न भिन्न नाम रूप में श्याम बनते हैं. அப்போது எப்போ அதே கிருஷ்ணருடைய ஆத்மா காம விகாரத்திற்கு வசமாயிடுதோ, அதுக்கப்புறம் பெயர் மாறி அவங்களுடைய நேமே என்ன ஆயிடுது? ஷியாமாக ஆயிடுது. சுந்தரராக இருந்த அந்த ஆத்மா ஷியாம் ஆயிடுச்சு. சாஸ்திரமே கோய் ஏ பாத்தே நெய். ஆனால் சாஸ்திரங்களில் இதனுடைய முழுமையான விஷயங்கள்லாம் இல்லை. ஞான், பக்தி और வைராகிய 3 चीज़ें हैं. அப்போது ஞானம், பக்தி, வைராகியம் இந்த 3 விஷயங்கள் என்பது இருக்குது. ஞான் ஊஞ்சதே ஊஞ்சு அபி தும் ஞான் பிராப்த கர் ரஹே ஹோ. அப்போ ஞானம் என்றாலே உயர்ந்ததிலும் உயர்ந்தது. இப்போ நீங்கள் அந்த ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். तुमको வைராகிய है பக்தி சே. அப்போ ஞானம், பக்தி, வைராகியம். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் என்பது உயர்ந்ததை அடைஞ்சிட்ருக்கீங்க. இப்போ உங்களுடைய வைராகியம் பக்தியின் மேலே ஏற்பட்டிருக்கு. இது சாரி தமோ பிரதான் துனியா அப்போ கத்தம் ஹோனே வாலி ஹே உன்சே வைராகிய. அப்போ நமக்கு வைராகியம் என்பது பக்தி மேலே ஏற்பட்டிருக்கு. அடுத்து வைராகியம் எது மேலே ஏற்படுதான்? இந்த முழு பழமையான தமோ பிரதானமான உலகத்தின் மேலே. ஏனென்றால் இந்த உலகமே இப்பொழுது அழிய போகின்றது. அப்போ நயா மக்கான் பனாத்தே ஹே தோ புரானே சே வைராகிய ஹோ ஜாத்தா ஹேனா. எப்பொழுது புது வீடு உருவாகின்றதோ அப்போது அவசியம் பழைய வீட்டின் மேலே வைராகியம் ஏற்படத்தானே செய்யும். ஓ ஹே ஹத் கி பாத் ஏ ஹே பேஹத் கி பாத். எப்படி புது வீடு உருவாகும் போது பழைய வீட்டின் மீது வைராகியம் ஏற்படுது, அதே போன்று தான் இங்கேயும். அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இங்கே பாபா சொல்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்போ புத்தி நெய் துனியா தரஃபே. இப்போ குழந்தைகளோட புத்தி ஃபுல்லாக எங்கே இருக்குது? புது உலகத்தின் மீது. ஏஹே புராணி துனியா நரக் சத்யு திரேதா கோ கஹா ஜாத்தா ஹை சிவாலய். இப்போ இது பழைய உலகம் நரகமாக இருக்குது. சத்யுகம் திரேதா யுகத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுது. சிவ பாபாக்கு ஸ்தாபனா கி ஹுயி ஹைனா. ஏன்னா சிவத்தந்தையே ஸ்தாபனை செய்திருக்கிறார். அதனால தான் இதற்கு பேரே சிவாலயம். அபி வெஷ்யாலயசே தும்கோ நஃப்ரத் ஆத்தி ஹே. இப்போ சிவாலயத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதனால் இப்பொழுது உங்களுக்கு இந்த விஷ உலகத்தின் மேலே வெறுப்பு வருகின்றது. கையோங்கோ நஃப்ரத் நெய் ஆத்தி ஹே. பாபா சொல்கிறாங்க ஒரு சில குழந்தைகளுக்கு இப்போது இன்னும் வெறுப்பு வரவில்லை. பழைய உலகத்தின் மேலே, இந்த விஷ உலகத்தின் மேலே இன்னும் வெறுப்பு வரலை. சாதி பர்பாதி கர் கட்டர்மே கிர்னா சாக்தே ஹே. இன்னும் இந்த உலகத்தில் இருந்து திருமணம் செய்துக்கணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சாக்கடையில் விழுறதுக்கு யோசிக்கிறாங்களாம். மனுஷியத்தோ சபி ஹே விஷ வைதர்ணிய நதிமே கந்துமே படே ஹே. ஆனால் மனிதர்கள் இப்போது வரை எல்லாரும் விஷ வைதர்ணிய நதியில் தான் இருக்காங்க. விஷ வைதர்ணிய நதியில் அழுக்கில் இருக்காங்கன்றார் பாபா. ஏக்கு தோக்கோ துக்கு தேத்தே ரேத்தே. ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் தான் கொடுத்துட்ருக்காங்க. காயா பி ஜாத்தா அமிர்த சோடு விஷ் காஹே கோ காயே. உலகத்தில் புகழ் கூட இருக்குது இல்லையா? அமிர்தம் கிடைக்கும்போது அமிர்தத்தை விட்டுட்டியே விஷத்தை போய் பருகணும். ஜோ குச் கேத்தே ஹே உஸ்கா அர்த்தனை சமஸ்தே. அப்போ உலகத்தில் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிறது மட்டும்தான் இருக்குது, இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. தும் பச்சோங் மே பி நம்பர் வார். நமக்கு தான் அந்த
அர்த்தம் புரியுது. ஆனால் குழந்தைகள் நம்மளையும் கூட வருஷ கிரமமாக தான் இருக்கிறோம். सेंसिबल टीचर देखते ही समझ लेगा कि इनकी बुद्धि कहाँ भड़क रही है. क्लास के बीच कोई उबासी लेते या जुटका खाते तो समझा जाता इनकी बुद्धि कहाँ घर बार या धंधे तरफ भड़क रही है. பாபா சொல்கிறாங்க, யார் புத்திசாலி டீச்சரோ அந்த புத்திசாலி டீச்சர் பார்த்த உடனே புரிஞ்சுக்குவாங்களாம். இப்போ இந்த ஞானம் கேட்டுட்ருக்குறாங்கன்னா கேட்டுட்ருக்கும்போது அவங்களோட புத்தி வேற எங்கேயாவது அலையுதா. ஏன்னா கிளாஸ் கேட்டுட்ருக்கும்போது கொட்டாவி விடுறாங்க, இல்லை தூக்கம் வருது அப்படின்னா புரிந்து கொள்ளலாம் அவங்களோட புத்தி வீட்டின் பக்கமோ இல்லை தொழில் விவகாரங்களில் அலைந்து கொண்டிருக்கிறது. உபாசி தக்காவட் கி பி நிஷானி ஹை. ஒன்று கொட்டாவி விடுறாங்க, தூங்கி விழுறாங்கன்னா வீட்டு பக்கம் இல்லை தொழில் பக்கம் புத்தி அலைஞ்சிட்ருக்கு. இன்னொன்று களைப்பினுடைய அடையாளம் கூட கொட்டாவி வரும். धंधे में मनुष्यों की कमाई होती रहती है तो रात को 1-2 बजे तक भी बैठे रहते, कभी उबासी नहीं आती. இப்போ பாருங்கள், தொழிலில் மனிதர்கள் வருமானம் செய்துட்ருக்கும்போது இரவு 1 மணி 2 மணி ஆனால் கூட அந்த வேலையிலேயே தான் அமர்ந்திருப்பாங்க. அப்போ கூட அவர்களுக்கு என்ன வராதான், 1 மணி 2 மணி ஆனால் கூட கொட்டாவி வராது. ஏதோ பாப் கித்தனா கசானா தேத்தே. அங்கே பாருங்கள், அப்போது வருமானம் கிடைக்குதுன்னா கொட்டாவி கூட வரல, தூக்கம் கூட வரலை. ஆனால் இங்கே பாருங்கள், பாபா குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய கஜானா கொடுக்குறார். உபாசி தேனா காடேக்கு நிஷானி. பாபா சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் ஒரு வேளை கொட்டாவி விடுறீங்கன்னா அர்த்தம் என்னவா, நஷ்டத்தினுடைய அடையாளம். திவாலா மார்னே வாலே குட்கா காத்தே பகுத் உபாசி தேத்தே. அப்போ யார் திவால் ஆயிட்டாங்களோ அவங்க தான் ரொம்ப கொட்டாவி விடுவாங்க, தூங்கி விழுவாங்க. तुमको तो गजाने के पिछाड़ी गजाना मिलता ही रहता है तो कितना अटेंशन होना चाहिए. ஆனால் இங்கே குழந்தைகளுக்கு ஒரு பொக்கிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பொக்கிஷம், ஒரு பொக்கிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பொக்கிஷம், இப்படி எவ்வளோ பொக்கிஷம் கிடச்சிட்டே இருக்குது, ஞானம், குணங்கள், சக்திகள். அப்போது குழந்தைகள் எவ்வளோ அட்டென்ஷனாக இருக்கணும். पढ़ाई समय कोई उबासी दे तो सेंसिबल टीचर समझ जाएगा कि इनका बुद्धि योग और तरफ भड़कता रहता. அப்போ படிப்போட நேரத்தில் யாராவது தூங்கி விழுறாங்க இல்லை கொட்டாய் விடுறாங்கன்னா டீச்சர் என்ன புரிஞ்சுக்கணுமா, இவர்களோட புத்தியினோட தொடர்பு வேற எங்கேயோ அடைந்து கொண்டு இருக்கிறது. யஹாம் பைட்டே கர்பார் யாத் ஆயேகா பச்சே யாத் ஆயேங்கே. அப்போ இங்கே ஞானம் கேட்க அமர்ந்திருக்கும் போது கூட ஒன்று அவர்களுக்கு வீட்டினோட நினைவோ அல்லது குழந்தைகளுடைய நினைவோ நினைவில் இருக்குது. யஹாं तो तुमको बट्टी में रहना होता है और कोई की याद न आए. அப்போ இங்கே நீங்கள் குழந்தைகள் இங்கே வந்துட்டீங்கன்னாலே பட்டியில் இருக்கணும். இங்கே குழந்தைகளுக்கு வேறு எந்த நினைவும் வர வேண்டாம். समझो कोई 7 दिन में 6 दिन में बट्टी में रहा, पिछाड़ी में किसकी याद आई, चिट्ठी लिखी तो फेल कहेंगे. பாபா சொல்கிறாங்க, இப்போ புரிஞ்சுக்கோங்க, பாபா சொல்கிறது 7 நாள் பட்டி. இப்போ அந்த காலத்தில் 7 நாள் பட்டியில் உட்கார வைப்பார் இல்லையா பாபா, அதில் 6 நாள் பட்டியில் நல்லபடியாக அமர்ந்துட்டாங்க. கடைசி நாள் அவர்களுக்கு வீட்டோடையோ வேறு ஏதோ ஒரு நினைவு விட்டது, அவங்களுக்காக அவங்க லெட்ரு எழுதிட்டாங்கனாலே அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஃபிர் 7 ரோஜ் சுருக்கரோ. அப்படி யாராவது அந்த 7 நாளில் 6 நாள் கரெக்டாக இருந்துட்டு 7ஆவது நாள் வேறொரு நினைவு வந்துருச்சு, லெட்டர் எழுதிட்டாங்க, டைவர்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 7 நாளை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 7 ரோஜ் பட்டி மே டால்தே கிஸ்ஸா பீமாரி நிக்கல் ஜாய். இப்போது உடம்புல உள்ள எல்லா நோய்களும் வெளியில் போகணுன்னா 7 நாள் பட்டியில் முழுமையாக உட்காரணும். தும் ஆதா கலப்கே மகான் ரோகி ஹோ. பாபா சொல்கிறாங்க, ஏன் நம்ம கூட முழுமையாக 7 நாள் உட்காரணுமா பட்டியில்? நாம் முழு கல்பத்தில் அரை கல்பம் வரைக்கும் மகான் நோயாளியாக இருந்திருக்கிறோம். அரை கல்பம் வரைக்கும் மகான் நோயாளி நீங்கள். பைட்டே பைட்டே அக்காலே மிருத்யு ஹோ ஜாத்தி. உலகத்தில் பாருங்கள், அமர்ந்திருக்கிறாங்க, திடீர்னு மரணம் ஏற்படுது. சத்தியுகமே ஐசே கபி ஹோத்தானே. ஆனால் சத்தியுகத்தில் அப்படி ஒருபோதும் நிகழ்வதில்லை. யஹான் தோ கோய் ந கோய் பீமாரி ஜரூர் ஓத்தி. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், ஏதோ ஒரு நோய் அவசியம் ஏற்படதான் செய்து. மர்னே கே சமய பீமாரி மே சில்லாத்தே ரேத்தே. பாருங்கள், யாராவது இறக்க போகிற தருவாயில் இருக்காங்கன்னா கூட அவ்வளோ நோயில் துடிச்சிட்ருக்காங்க.
स्वर्ग में जरा भी दुख नहीं होता. ஆனால் சொர்க்கத்தில் இந்த மாதிரி இறக்கும் தருவாயில் நோயோ துடிக்கிறதோ எதுவுமே இருக்காது. वहाँ तो समय पर समझते अभी टाइम पूरा हुआ हम ये शरीर छोड़ बच्चे बनते हैं. அப்போ அந்த நேரத்தில் உங்கள் சரீரத்தை விடும்போகிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன நினைவு வருமா, இப்பொழுது என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, நான் இந்த சரீரத்தை விட்டுட்டு நான் இப்போ குழந்தையாக ஜென்மா எடுத்துடுவேன். यहाँ भी तुमको साक्षात्कार होंगे कि ये बनते हैं. அப்போ சத்தியுகத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் குழந்தைகளுக்கு காட்சி கிடைக்கும், நான் இதுவாக ஆக போகின்றேன். ऐसे बहुतों को साक्षात्कार होते. அந்த மாதிரி நிறைய பேருக்கு கூட சாட்சாத்காரம் ஏற்படுது. ஞான் से भी जानते कि हम बेकर टू प्रिंस बन रहे हैं. அப்போ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி காட்சியாகவே கிடைக்குது, நான் இதுவாக அடுத்து ஆக போகிறேன் அப்படின்னு. ஞானத்தின் மூலமாகவுமே நம்ம என்ன புரிஞ்சுருக்குறோம், இப்போ நம்ம பெக்கராக இருக்கிறோம், அடுத்து நான் பிரின்ஸாக ஆக போகிறேன். हमारे एम ऑब्जेक्ट ही एक राधा कृष्ण बनने की. பாபா சொல்கிறாங்க இன்றைக்கி வித்தியாசமாக, நம்மளுடைய எய்ம் ஆப்ஜெக்டே என்னவா, லக்ஷ்மி நாராயணன் மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க பாபா, ராதா கிருஷ்ணனாக ஆகிறது தான் நம்மளுடைய एम ऑब्जेक्ट. लक्ष्मी नारायण नहीं, राधा कृष्ण, क्योंकि पूरे 5000 वर्ष तो इनके ही कहेंगे. பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க லக்ஷ்மி நாராயண் கூட சொல்ல வேணாமா, ராதா கிருஷ்ணன்னு சொல்லணுமா. ஏனென்றால் 5000 வருஷம் முழுமையாக யார் கணக்கு தான் வருமா, ராதா கிருஷ்ணருடைய கணக்கு. லக்ஷ்மி நாராயண் கே தோ ஃபிர் பி 20-25 वर्ष कम हो जाते. ஏன்னா லக்ஷ்மி நாராயணனா அவங்க ஆகணும்னா அதில் 20 வருஷம் 25 வருஷம் குறைஞ்சி போயிடுதான். 84 பிறவிகள் முழுசில் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுல 20-25 வருஷம் குறைஞ்சி போயிடுது. இஸ்லியே ஸ்ரீ கிருஷ்ணக்கு மகிமா ஜாஸ்தி. எனவே நாராயணரை விட ஸ்ரீ கிருஷ்ணரோட மகிமை ஜாஸ்தியாக பாடப்படுது. எஹ்பி கிஸ்கோ பத்தா நெய்க்கு ராதே கிருஷ்ணகி ஃபிர்சோ லக்ஷ்மி நாராயண் பன்தே. அப்போ உலகத்தில் இதையும் யாரும் தெரிஞ்சுக்கல, ராதா கிருஷ்ணராக இருக்கக்கூடிய ஆத்மா தான் லக்ஷ்மி நாராயணராக ஆகுகிறார்கள். அபி தும் பச்சே சமஸ்தே ஜாத்தே ஹோ எஹ் படாயி ஹே. இப்போ குழந்தைகள் நம்ம புரிஞ்சுட்டே இருக்கிறோம், இதுதான் படிப்பு. ஹரேக் காவ் காவ்மே சென்டர் குல்தே ஜாத்தே. இப்போ இந்த படிப்பினுடைய சென்டர் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் திறக்கப்படுது. துமாரி ஏஹே யூனிவர்சிட்டி ஹம் கம் ஹாஸ்பிட்டல். இப்போ இது நம்முடையது யூனிவர்சிட்டியாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையாகவும் இருக்குது. இஸ்மே சிரஃப் 3 पैर பிருத்திவி சாகியே. ஆனால் இவ்வளோ பெரிய இந்த யூனிவர்சிட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 3 அடி நிலம் மட்டும் போதும். வண்டர் ஹேனா பாபா சொல்ல, இது அதிசயம் தானே, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 3 அடி நிலம் மட்டும் போதும். ஜின்கி தக்தீர் மே ஹே தோ வே அப்னே கம்ரே மே பி சத்சங் கோல் தேத்தே. பாபா சொல்கிறாங்க, யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தனக்கு கிடைத்த ரூமை கூட என்ன பண்ணுறாங்களாம், சென்டர் திறந்துடுறாங்களாம், சத் சங்கம் திறந்துடுறாங்க. यहाँ जो बहुत पैसे वाले उन्हों के पैसे तो सब मिट्टी में मिल जाने हैं. அப்போ யார் அதிர்ஷ்டத்தில் இருக்கோ அவங்க தனக்கு கிடைத்த அந்த ஒரு ரூம் தான் இருக்குதுன்னா கூட அதில் கூட சத் சங்கம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே நிறைய பைசா உடையவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பைசாலாம் என்ன ஆக போகுது, மண்ணோடு மண்ணாக போகுது. தும் பாப்சே வர்ஷா லே ரஹே ஹோ பவிஷ்ய 21 ஜென்மோ கேலியே. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் பாபாட்டிருந்து எதிர்கால 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கீங்க. बाप खुद कहते हैं इस पुरानी दुनिया को देखते हुए बुद्धि का योग वहाँ लगाओ, कर्म करते हुए यह प्रैक्टिस करो. பாபா தானே சொல்கிறாங்க, இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் புத்தியினோட தொடர்பை நீங்கள் மேலே ஈடுபடுத்துங்க, கர்மா செய்தாலும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே தான் இருக்கிறீங்க, இங்கே தான் கர்மா செய்தாலும் உங்களுடைய புத்தியினோட தொடர்பு மேலே இருக்கணும், அதுக்கான பயிற்சி செய்யுங்க. ஹர் பாத் தேக்னி ஹோத்தி ஹைனா, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. துமாரி அப் ப்ராக்டிஸ் ஹோ ரஹி ஹே. இப்போது உங்களுக்கு பயிற்சி நடந்துகிட்டே இருக்கு, ட்ரைனிங் பாபா கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கே காரியம் செய்தாலும் புத்தியோட தொடர்பு மேலே பாபா கிட்ட இருக்கணும். பாப் சம்ஜாத்தே ஹமேஷா சுத்த கரம் கரோ அசுத்த கோய் காம்னா கரே. பாபா புரிய வைக்கிறாங்க, எப்போதுமே சுத்தமான நல்ல காரியமே செய்யுங்க, அசுத்தமான காரியம் செய்ய வேண்டாம்.
कोई भी बीमारी है तो सर्जन बैठा है उससे राय करो. ஒருவேளை ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு நோய் இருக்கு அப்படின்னா டாக்டர் சர்ஜன் பாபா கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட வழி கேளுங்க. हरेक की बीमारी अपनी है, सर्जन से तो अच्छी राय मिलेगी. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய நோயும் தனிப்பட்டது, ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தருக்கு நோய் இருக்கிறது இல்லை. அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தரம் எல்லாம் கூட ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானது. அப்போது டாக்டர்கிட்ட தான் அதுக்கான நல்ல வழி கிடைக்கும். पूछ सकते हो इस कालत में हम क्या करें, अटेंशन रखना है कि कोई विक्रम ना हो जाए. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள நோயை கேட்கலாம். பாபா இந்த மாதிரி எனக்கு ஒரு நிலை இருக்குது, எனக்கு உள்ள இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்போ நான் இந்த நிலையில் என்ன பண்ணட்டும் அப்படி நீங்கள் கவனம் வைக்கணும். எந்த ஒரு விக்கர்மா செய்திட வேண்டாம். எஹிபி காயன் ஹே ஜெய்சா அன்ன வைசா மன். இது கூட புகழ் பாடப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட அன்னமோ உணவோ அது போல தான் எண்ணம். எஹிபி காயன் ஹே ஜெய்சா அன்ன வைசா மன். இது கூட புகழ் இருக்கிறது. எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட மனம். मांस खरीद करने वाले पर, बेचने वाले पर, खिलाने वाले पर भी पाप लगता है. பாபா சொல்கிறாங்க, மாமிசம் வாங்குறவங்க மேலேயும் பாவம் ஏற்படுது, விற்கிறவர்கள் மேலேயும் பாவம் ஏற்படுது, அது உணவு சமைத்து பரிமாறுபவர்கள் மேலே கூட பாவம் ஏற்படுது. பதீத்த பாவன் பாப்சே கோய் பாத் சிப்பானி நெய் சாயி. இப்போ பதீத்த பாவனன் அப்பா கிட்ட எதையும் நீங்கள் மறைக்க வேண்டாம். சர்ஜன் சே சிப்பாயா தோ பீமாரி சூட்டேகி நெய். அப்போ டாக்டர் பாபா கிட்ட எதையாவது மறைச்சிங்க அப்படின்னா நோய் என்பது விட்டு போகாது. ஏஹே பேஹத்கா அவினாசி சர்ஜன். இவர் யார்? எல்லையற்ற அழிவற்ற டாக்டராக இருக்கிறார். இன் பாத்தோங்கோ துனியா தோ நெஹி ஜான்தி. அப்போ எல்லையற்ற டாக்டர் இங்கே இருக்கிறாருங்கிற விஷயம் உலகத்தில் யாருமே தெரிஞ்சுக்கல. தும்கோ அபீபி நாலேஜ் மில் ரஹி ஹை, ஃபிர் பி யோக் மே போத் கமி ஹை. இப்போ கூட குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் கிடைச்சிட்ருக்கிறது, ஆனாலும் யோகத்தில் இன்னும் குறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. யாது பில்குல் கர்த்தே நஹி. பாபா சொல்கிறாங்க, நினைவு கொஞ்சம் கூட செய்கிறதில்ல. ஏதோ பாபா ஜான்தே ஃபட்ஸே கோய் யாது டஹர் நஹி ஜாயேகி, நம்பர் வார் தோ ஹேனா. இதுவும் பாபா தெரிஞ்சிருக்கிறாரு. உடனேலாம் யாருமே நினைவிலே இருந்துடலாம் முடியாது, அப்படியே நினைவிலே நிலைத்திருக்கலாம் உடனேலாம் முடியாது. இதில் அவசியம் வரிசை கிரமம் என்பது ஏற்படதான் செய்யும். जब याद की यात्रा पूरी होगी तब कहेंगे कर्मातीत अवस्था पूरी हुई. फिर लड़ाई भी पूरी लगेगी, तब तक कुछ ना कुछ होता फिर बंद होता रहेगा. அப்போது எப்போ நினைவு யாத்திரை என்பது முடிவடையுமோ அப்போதுதான் கர்மாதீத்த நிலையும் நிறைவு பெறும். பிறகு என்ன ஆயிடுமா? கர்மாதீத்த நிலை நிறைவு பெற்றுச்சுன்னா சண்டை என்பது கூட முழுமையாக ஆரம்பிச்சிடும். அதுவரை ஏதாவது நடக்கும், பிறகு நின்று போயிடுங்கிறார் பாபா. விநாசம் கூட பார்த்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, அப்புறம் நின்று போயிடுது. லடாய் பி கபி 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 பி சிடி சக்தி ஹே. அடுத்து பாபா சொல்கிறாங்க, சண்டை கூட, உலக மகா யுத்தம் கூட என்ன ஆயிடுமா, எப்போ வேணாலும் தீப்பிடிச்சிடலாம் அப்படி. परंतु विवेक कहता है जब तक राजा स्थापन नहीं हुई तब तक बड़ी लड़ाई नहीं लगेगी. இப்போ வரைக்கும் புத்தி என்ன சொல்லுது என்றால், எதுவரை ராஜ்யம் ஸ்தாபனை ஆகலையோ அதுவரை பெரிய யுத்தம்லாம் நடைபெறாது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன யுத்தம் தான் அங்கங்கே நடைபெறும். தோடி தோடி லகுக்கர் ஃபிர் பந்து ஹோ ஜாயேகி. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே யுத்தம் நடக்கும், பிறகு அதுவும் நின்று போயிடும். ஆனால் இது உலகத்தில் யாரும் தெரிஞ்சுக்கல. ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபனை ஆகிட்டுருக்குங்கிறத உலகத்தில் யாருமே தெரிஞ்சுக்கல. யுத்தம் நடக்குது, அதுதான் தெரியுது. சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோ புத்தியாக இருக்குது இல்லையா? तुम्हारे में भी तमो प्रधान बुद्धि वाले अच्छी रीति याद करते रहे, सदो प्रधान बुद्धि वाले अच्छी रीति याद करते रहेंगे. இப்போ உங்களில் கூட யாரோட புத்தி சதோ பிரதானமான புத்தியாக இருக்கோ அவர்கள்தான் மிகவும் நன்றாக நினைவு செய்துட்டே இருப்பாங்க. ब्राह्मण तो अभी लाखों के अंदाज में होंगे परंतु उसमें भी सगे और लगे तो है ना. பிராமணர்கள் இப்போ லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, உருவாயிடுவாங்க. ஆனால் அதுலேயும் கூட சொந்த குழந்தைகளும் இருக்காங்க, மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்காங்க. சகே அச்சி சர்வீஸ் கரேங்கே மாँ बाप की मत पर चलेंगे. இப்போ யார் சொந்த குழந்தைகள் அப்படின்னா யார் அம்மா அப்பாவுடைய வழிப்படி நடக்கின்றார்களோ
யார் நன்றாக சேவை செய்கிறாங்களோ அவர்கள்தான் சொந்த குழந்தைகள். லகே ராவன் கி மத் பர் செல்லேங்கே. அப்போ யார் மாற்றாந்தாய் குழந்தைங்களோ அவங்க ராவனுடைய வழிப்படி நடப்பாங்க. குச்சி ராவன் கி மத் பர் குச்சி ராம் கி மத் பர் லங்கடாத்தே செல்லேங்கே. இப்போ ஒரு சிலர் எப்படியும் இருக்காங்களாம், கொஞ்சம் ராவனுடைய வழிப்படி கொஞ்சம் ராமருடைய வழிப்படி அப்படி நொண்டி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்களாம். பச்சோங்னே கீத் சுனா. இப்போ குழந்தைகள் பாட்டு கேட்டீங்க இல்லையா? கேத்தே ஹே பாபா ஐசே ஜஹக் லே சலோ ஜஹா சைன் ஹோ. அப்போ அந்த பாடல் வரியில் என்ன வருது? இந்த துக்கமான உலகத்திலிருந்து எங்களை அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க, அங்கே நிம்மதி இருக்க வேண்டும். ஸ்வர்கமே சைன் ஹே துக்கக்கா நாம் நஹி. ஆனால் ஸ்வர்க்கத்தில் என்ன இருக்கும்? நிம்மதி தான் இருக்கும். அங்கே துக்கம் அப்படிங்கிற பெயரே இல்லை. ஸ்வர்க கஹாஹி ஜாத்தா ஹே சத்யுகோ. ஸ்வர்க்கம் என்று சத்யுகத்தை தான் சொல்லப்படுது. அபி தொகை கலியுகு. ஆனால் இப்போ இருக்கிறது கலியுகம். யஹா ஃபே ஸ்வர்க கஹாசே ஆயா. அப்போ இந்த உலகத்தில் போய் எப்படி சொர்க்கம் வர முடியும்? இப்போ உங்கள் புத்தி ஸ்வச்சமான புத்தி, தூய்மையான புத்தி ஆகிட்டே இருக்குது. தூய்மையான புத்தி உடையவர்களை என்ன பண்ணுறாங்களா? தூய்மையற்ற புத்தி உடையவர்கள் வணங்குறாங்க. பவித்ர ரேணைவாளோங்கோ மான் ஹே. பாபா சொல்கிறாங்க, யார் பவித்திரமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய புகழ் இருக்குது. சந்நியாசி பவித்ர ஹே தோ கிரகஸ்தி உன்ஹோங்கோ மாதா டேக்தே. சன்னியாசிகள் பவித்திரமாக இருக்காங்கன்னா அவர்கள் இல்லறத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வணங்குறாங்க. சன்னியாசி தோ விகார் சே ஜனம் லே ஃபே சன்னியாசி பன்தே. ஆனாலும் இந்த சன்னியாசிகள் விகாரத்தில் தானே ஜென்மம் எடுத்து பிறகு சன்னியாசி ஆகிறாங்க. தேவதாவுங்கோ தோ கஹா ஹி ஜாத்தா சம்பூர்ண நிர்விகாரி. ஆனால் தேவதைகளுக்கே உள்ள புகழ் என்ன? அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி. சன்னியாசியோங்கோ கபி சம்பூர்ண நிர்விகாரி நை கஹேங்கே. அப்போது இருக்கக்கூடிய தேவதைகளை சன்னியாசிகளை ஒருபோதும் என்ன சொல்ல முடியாதுன்னா சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னு சொல்ல முடியாது. தேவதைகள் தான் சம்பூர்ண நிர்விகாரி. तुम बच्चों को अंदर बहुत खुशी का बारा चढ़ना चाहिए, इसलिए कहा जाता अतीन्द्रिय सुख पूछना हो तो कोब कोपियों से पूछो जो बाप से वर्षा ले रहे पढ़ रहे हैं. இப்போ குழந்தைகளுக்குள்ள அப்படி எல்லையற்ற குஷி நிறையா அதிகரிச்சுட்டே இருக்கணும். எனவே தான் சொல்லப்படுகின்றது, அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபியர்கள்ட்ட போய் கேளுங்க. ஜோ பாப்சே வருஷா லேரேகே படுறேகே. யார் பாபாட்ட இருந்து படிச்சுட்ருக்காங்க, ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்காங்க, அவங்கள்ட்ட போய் தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணும். यहाँ सम्मुख सुनने से नशा चढ़ता, फिर कोई का गायम रहता, कोई का जड़ उड़ जाता. ஆனால் இங்கே எதிரில் கேட்கும்போது ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா நஷா ஏறுதான். ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நிலையாக இருக்குது அந்த நஷா. ஒரு சிலருக்கு அந்த நஷா பிறகு உடனே இறங்கியும் போயிடுது. சங்கதோஷ்கே காரன் நஷா ஸ்தாயி நேரத்தா. பாபா சொல்கிறாங்க, அந்த நஷா நிலையாக இல்லாதது காரணம் என்ன? கெட்ட தொடர்பு. துமாரே சென்டர்ஸ் பர் ஐசே பஹுத் ஆத்தே. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சென்டர்ஸில் கூட அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. थोड़ा नशा चढ़ा, फिर प्रॉपर्टी आदि में कहाँ पार्टी आदि में कहाँ गए, शराब बीड़ी आदि पिया, க்ளோஸ். பாபா சொல்கிறாங்க, இப்படிக்கிட்ட குழந்தைகள் கூட ஒரு சில சென்டரில் வராங்களாம். என்ன பண்ணுறாங்களாம்? கொஞ்சம் நஷா ஏறிடுச்சு, அப்புறம் யாராவது பார்ட்டிக்கு வந்தாங்க, அப்படி போனாங்கன்னா கெட்ட பழக்கம் உடையவர்களோட சாராயம் பீடி சிகரெட் இந்த மாதிரி எந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களோட சேர்ந்து எல்லாமே முடிஞ்சு போயிடுது. சங்கதோஷ் பஹூத் கராப் ஹே. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க? கெட்ட தொடர்பு மிகவும் மோசம். ஹன்ஸ் அவர் பகுலை இக்கட்டே ரேன சக்கே. அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாது. पति हंस बनता तो पत्नी बगुला बन जाती, कहाँ फिर स्त्री हंसनी बन जाती, पति बगुला हो पड़ता. இப்போ ஒரு சில இடத்துல கணவன் அன்னப்பறவை ஆகிறாருன்னா அவங்களோட மனைவி கொக்கு மாதிரி இருக்காங்களாம். ஒரு சில இடத்துல மனைவி அன்னப்பறவையாக இருக்கிறாங்கன்னா கணவன் கொக்காக ஆயிடுறாங்க. கஹே பவித்ர போனோ தொமார்காயே. அப்படிப்பட்ட இடத்துல யாராவது ஒருத்தர் நான் பவித்திரமாகணும், நீங்கள் பவித்திரமாக இருங்கன்னு சொன்னால் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. कोई कोई घर में सब हंस बनते, फिर चलते चलते हंस से बदल बगुला बन पड़ते. இப்போ பாபா சொல்கிறாங்க, ஒரு சில வீட்டில் எல்லோருமே அன்னப்பறவையாக இருக்கிறாங்க,
அன்னப்பறவையாக இருந்து பிறகு போக போக எல்லோருமே அன்னப்பறவையிலேருந்து மாறி கொக்காயிடுறாங்க. பாபா தோ கேத்தே அப்னே கோ சப் சுக்தாயி பனாவோ. இப்போ பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளே, நீங்கள் தன்னைத்தான் சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்குங்க. பச்சோं को भी सुखदाई बनाओ. நீங்களும் தன்னை சுகம் கொடுக்கக்கூடியவங்களாக ஆக்கிக்கோங்க. உங்களோட குழந்தைகளையும் சுகம் கொடுப்பவர்களாக ஆக்குங்க. எது தோ துக்கதாம் ஹேனா. ஏன்னா அந்த உலகமே எப்படி இருக்குது, துக்கதாமமாக இருக்கு இல்லையா. अभी तो बहुत आफतें आनी है, फिर देखना कैसे त्राही त्राही करते. இன்னும் தான் நிறைய இனிமே தான் ஆபத்துக்கள்லாம் வரப்போகுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஐயோ ஐயோங்கிற கூக்குரல் வரப்போகுது. अरे बाप आया, हमने बाप से वर्षा नहीं पाया तो फिर तो टू लेट हो जाएगी. அப்போ சொல்லுவாங்களா, பாபா வந்தாங்க, நான் பாபாட்ட இருந்து ஆஸ்தி அடையலை, அப்போது டூ லேட், நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. பாப் ஸ்வர்கிக்கு பாசாஹி தேனே ஆத்தே. இப்போ பாபா ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறார். वो गवाह बैठते इसलिए बाबा समझते कि बाबा के पास हमेशा मजबूत को ले आओ. அப்போ பாபா சொல்கிறாங்க, பாபா இப்போ ஸ்வர்க ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறாரு, அதை இழந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா. எனவே தான் பாபா என்ன புரிய வைக்கிறாரா, எப்போதுமே பாபாட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள அழைச்சிட்டு வாங்க. जो खुद समझकर दूसरों को भी समझा सके. யாரை தானும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கானவங்களும் கூட்டிட்டு வாங்க. பாக்கி பாபா கோய் சிரஃப் தேக்னே கி சீஸ் தோ ஹை நைனா. பாபா சொல்ல நல்ல ஸ்ட்ராங்கானவங்கள கூட்டிட்டு வாங்க. சும்மா பாபா எல்லாரும் அப்படி பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு பொருள் இல்லை இல்லையா. அப்படி தகுதியானவங்களை அழைச்சிட்டு வாங்க. शिव बाबा कहाँ दिखाई पड़ता, अपनी आत्मा को देखा है क्या, सिर्फ जानते हो. शिव बाबा எங்கே தெரிகிறாரு, தன்னை ஆத்மானு யாராவது பார்த்துருக்கீங்களா என்ன, இதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். वैसे परमात्मा को भी जानना है. அதே போல் பரமாத்மாவையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். திவ்ய திருஷ்டி பிகர் உनको कोई देखा नहीं जा सकता. அப்போ தெய்வீக பார்வை இல்லாமல் பாபாவையோ ஆத்மாவையோ யாராலும் பார்க்க முடியாது. दिव्य दृष्टि में अब सत्युग देखते हो, फिर वहाँ प्रैक्टिकल में चलना है. இப்போ நீங்கள் தெய்வீக பார்வையில் சத்தியுகத்தை பார்க்குறீங்க, பிறகு அங்கே ப்ராக்டிக்கலாகவே போயிடுவீங்க. இப்போ திவ்ய திருஷ்டியில் பார்க்குறீங்க, பிறகு நடைமுறையிலே நீங்கள் அந்த உலகத்துக்கு போயிடுவீங்க. सलयुग कलयुग विनाश तब होगा जब आप बच्चे कर्मातीत अवस्था को पहुँचेंगे. இந்த கலியுகம் என்பது எப்பொழுது விநாசமாகும் என்றால், எப்பொழுது குழந்தைகள் நீங்கள் கர்மாத்தீத்த நிலை அடைகிறீர்களோ அப்போதுதான் இந்த கலியுகம் என்பது விநாசமாகும். अच्छा, मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் புத்தியின் தொடர்பு பாபா மீதும் புது உலகத்தின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும். இந்த பழைய கலியுகத்தை பார்த்தாலும் கூட புத்தியினுடைய தொடர்பு பாபா மீதும் புது உலகத்தின் பக்கமும் ஈடுபட்டிருக்க வேண்டும். தியான் ரஹே கர்ம இந்திரியோं से कोई विकर्म ना हो जाए. இதில் கவனம் இருக்கணும். கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு விக்கர்மா நான் செய்யக்கூடாது. हमेशा शुद्ध कर्म करने हैं, अंदर कोई बीमारी है तो सर्जन से राय लेनी है. எப்போதுமே சுத்தமான நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யணும். உள்ளுக்குள் ஏதாவது ஒரு நோய் இருக்கின்றது என்றால் டாக்டர் பாபா கிட்ட சொல்லிடணும், வழி கேட்கணும். सेकंड पॉइंट, संग दोष बहुत खराब है, इससे अपने बहुत बहुत संभाल करनी है. செகண்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, கெட்ட தொடர்பு தான் ரொம்ப ரொம்ப மோசமானது, இதிலிருந்து தன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்னேக்கோ அவர் பரிவார்க்கோ சுகதாயி பனானா. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையுமே சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கணும். படாய்க்கேலே கபி பஹானா நெய் தேனா. இந்த படிப்பில் ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். பாபா சொன்னாங்க இல்லையா, எனக்கு இவ்வளோ தூரம் சென்டர் ரொம்ப தள்ளி இருக்குது, டைம் இல்லை, இப்படின்லாம் இந்த படிப்பில் சாக்குப்போக்கு சொல்ல வேண்டாம்.
वरदानम श्रेष्ठ भावना के आधार से सर्व को शांति शक्ति की किरणें देने वाले विश्व कल्याणकारी भव. பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்க? சிரேஷ்டமான பாவனையினுடைய ஆதாரத்தில் அனைவருக்கும் சாந்தி சக்தியோட கிரணங்களை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாண்காரி, உலகிற்கே நன்மை செய்பவர்களாக ஆகுங்க. சிரேஷ்டமான பாவனையோட ஆதாரத்தில் அனைவருக்குமே சாந்தி சக்தியினுடைய கிரணங்களை கொடுக்கக்கூடிய உலகிற்கு நன்மை செய்பவராக ஆகுங்க. जैसे बाप के संकल्प व बोल में नयनों में सदा ही कल्याण की भावना व कामना है, ऐसे आप बच्चों के संकल्प में विश्व कल्याण की भावना व कामना भरी हुई हो. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாபாவோட சங்கல்பத்திலையும் சரி, வார்த்தையிலையும் சரி, பார்வையிலையும் சரி, சதா நன்மையுடைய பாவனையும் விருப்பமும் தான் இருக்கிறது. பாபாவுடைய கண்களில், அடுத்து பாவனையில், வார்த்தையில் எல்லாமே என்ன இருக்குது? நன்மையினுடைய பாவனை, நன்மையினுடைய காமனா இருக்குது. அதே போன்று குழந்தைகளாகிய உங்களுடைய சங்கல்பத்திலையும் கூட உலக நன்மைக்கான பாவனாவும் காமனாவும் நிறைஞ்சிருக்கணும். कोई भी कार्य करते विश्व के सर्व आत्माए यमर्ज हो. நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி, உலகத்தில் இருக்க அனைத்து ஆத்மாக்களையும் எமர்ஜ் பண்ணுங்கள். இவங்க தான் முன்னாடி இருக்காங்க, இவங்களுக்கு தான் நான் சேவா பண்ணுறேன், அப்படி இல்லை. என்ன காரியம் செய்தாலும் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களையும் எமர்ஜ் பண்ணுங்கள். मास्टर ज्ञान सूर्यबन सुबह भावना व श्रेष्ठ कामना के आधार से शांति व शक्ति की किरणें देते रहो. மாஸ்டர் ஞான சூரியனாயிற்று சுப பாவனை சிரேஷ்ட காமனையினுடைய ஆதாரத்தில் அமைதி சக்தியோடைய கிரணங்களை கொடுத்துட்டே இருங்க. ஞான சூரியன் ஆயிட்டு, மாஸ்டர் ஞான சூரியன் ஆயிட்டு சுப பாவனா சிரேஷ்ட காமனையோட ஆதாரத்தில் சாந்தியையும் சக்தியையும் கிரணங்களாக கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் சொல்லலாம் விஸ்வ கல்யாண்காரி. लेकिन इसके लिए सर्व बंधनों से मुक्त स्वतंत्र बनो. ஆனால் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யணும்னா அதற்கு அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாகவும் சுதந்திரமாகவும் ஆக வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய கிரணங்கள் உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடைக்கும். स्लोगन मैपन और मेरापन, यही देह अभिमान का दरवाजा है, अब इस दरवाजे को बंद करो. நான் என்னுடையது, இந்த ரெண்டு தான் தேக அபிமானத்தினுடைய கதவு. நான் என்னுடையது, இந்த ரெண்டு தான் தேக அபிமானத்தோட கதவு. இப்பொழுது இந்த கதவை மூடிடுங்கன்னு சொல்கிறார் பாபா. அதாவது நான் என்னுடையதுங்கிறது நமக்கு வரவே வேண்டாம். अव्यक्त इशारा सत्यता और सभ्यता रूबी कल्चर को अपनाओ. பாபா சத்தியதா மற்றும் நாகரிகத்தை நம்முடைய பண்பாடாக ஆக்கிறதுக்காக சொல்கிறாங்க. सत्यता की परख है संकल्प बोल कर्म संबंध संपर्क सब में दिव्यता की अनुभूति होना. இப்போ சத்தியத்தாவை கண்டறிய வேண்டும் என்றால் அதில் எண்ணம், வார்த்தை, கர்மா, சம்பந்தம் தொடர்பு அனைத்திலுமே தெய்வீக தன்மையினுடைய அனுபவம் ஏற்படணும். அப்போ தான் சத்தியத்தா இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இங்கே தெய்வீக தன்மை இருக்கோ எதில்? சங்கல்பத்தில், வார்த்தையில், கர்மத்தில், சம்பந்தம் தொடர்பில் தெய்வீக தன்மை இருக்குன்னாலே தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் சத்தியமானவர்கள். कोई कहते हैं मैं तो सदा सच बोलता हूँ, लेकिन बोल व कर्म में अगर दिव्यता नहीं तो दूसरे को आपका सच सच नहीं लगेगा. அதனால் பாபா சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்களாம் நான் எப்போதுமே சத்தியத்தை தான் பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வார்த்தையிலையும் கர்மத்திலும் ஒருவேளை தெய்வீக தன்மை தென்படலை அப்படின்னா கூட மற்றவர்களுக்கு உங்களுடைய சத்தியம் சத்தியமாகவே தென்படாது. इसलिए सत्यता की शक्ति से दिव्यता को धारण करो. அதனால் சத்தியத்தாவோட சக்தியின் மூலமாக தெய்வீக தன்மையை தாரணா பண்ணுங்க. குச் பி சஹன் கர்னா படே கபராவோ நஹி. பாபா சொல்கிறாங்க, என்னன்னாலும் சகிச்சுக்க வேணும்னா பரவாயில்ல, சகிச்சுக்கோங்க, பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது.
அதனால் தெய்வீகத்தன்மை நமக்குள்ளே கொண்டு வரணும். தெய்வீகத்தன்மையில் தான் என்ன இருக்குது? கரைத்து கொள்வது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். சத்திய சமய பிரமான் ஸ்வயம் சித்த ஹோத்தாஹே. பாபா சொல்கிறாங்க, நேரம், அதாவது சத்தியம் என்பது நேரத்தின்படி தானாகவே வெளிப்படும், நிரூபணம் ஆகிவிடும். அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. திவ்யத்தா இருந்தால் தான் சத்தியத்தா வெளிப்படும். எனவே வார்த்தையில் கர்மத்தில் கூட தெய்வீகத்தன்மை இருந்தால் தான் அது சத்தியமாகவே தென்படும். ஓம் சாந்தி. अरमान है दिल का देखूं बाबा तुमको, अरमान है दिल का देखूं बाबा तुमको, सामने जब मेरी आँख खुले दिल की बातें करते मीठी मीठी तुमसे, दिल की बातें करते मीठी मीठी तुमसे, सो जाऊं इन पलकों के तले, अरमान है दिल का देखूं बाबा तुमको, अरमान है दिल का। चले तुम्हारे संग संग तेरे ही रात ढले, दिन चले तुम्हारे संग संग तेरे ही रात ढले, सो जाऊं इन पलकों के तले, अरमान है दिल का देखूं बाबा तुमको, अरमान है दिल का। नजर तुमको निहारे, नजरों से तेरी बाबा जीवन की ज्योत जले, नजरों से तेरी बाबा जीवन की ज्योत जले, सो जाऊं इन पलकों के तले, अरमान है दिल का देखूं बाबा तुमको, अरमान है दिल का।
मुझे बाबा, लाखों हैं चमन खिले, मिले तुम हो मुझे बाबा, लाखों हैं चमन खिले। सो जाऊं इन पलकों के तले, अरमान है दिल का, देखूं बाबा तुमको, अरमान है दिल का, देखूं बाबा तुमको। सामने जब मेरी आँख खुले, अरमान है दिल का, देखूं बाबा तुमको, अरमान है दिल का। என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு நினைங்க, அப்படியே ஆயிடுவீங்க. You are what you think. Think I'm happy and you will be that.